புதிய பெயர். சாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்பட்டாலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்பட்டாலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏசாயா 62:2-3-4. இஸ்ரவேலர் பாபிலோனில் சிறைப்பட்டு அனைத்தையும் இழந்த தருவாயில் ஏசாயா இறைவாக்கினர் சிறைப்பட்ட மக்களை ஊக்குவித்து உறுதிப்படுத்துகிறார். எதிர்கால மீட்பையும் கடவுளை மீட்பர் என்பதையும் அறிவிக்கும் பொருட்டு ஏசாயா இறைவாக்கினர் கடவுள் புதிய பெயரிட்டு அழைப்பார் என்கிறார். புதிய பெயர் என்பதன் மூலம் கடவுள் அடிமைப்பட்டு போன மக்களை ஒரு கூட்டமாக இணைக்கிறார். ஏனென்றால் பாபிலோனிய சிறையிருப்பில் இஸ்ரவேலர் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் துண்டு துண்டாக உடைத்த உடலின் உறுப்புகளைப் போல தள்ளப்பட்டார்கள். இறைவாக்கினர் வழியாக கடவுள் விடுதலை அளிப்பேன் என்றும் மறுபடியும் ஒன்று கூட்டுவேன் என்றும் பெயரிடுவேன் என்றும் வாக்கு அளிக்கிறார். புதிய பெயரிட்டு அழைத்தல் என்பது கடவுளின் மக்களின் மகிமையையும் புது நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. கடவுள் மாற்றுருவாக்கம் செய்பவராயிருக்கிறார் என்ற சிந்தனை ஏசாயா 62:4 கூறப்பட்டுள்ளது. இங்கு கடவுள் பழைய பெயர்களை புது பெயர்களாக மாற்றுகிறார். இது மகிமையையும் இறை பாதுகாப்பையும் குறிக்கிறது. நமது வாழ்வில் மாற்றம் வரும்போது நமது முற்றிலும் மாற்றப்பட்ட இயல்புக்கு பொருந்தக்கூடிய ஒரு புதிய பெயரை பெறுவோம் என்பதே உண்மை. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.